கூமுட்டை குணாவின் ஒரு பக்க சிறுகதை. சின்ன மச்சான். சட்டைப்பையில் செல்போன் சினுங்கியது. எடுத்து பார்த்தான் அண்ணி. என்ன அண்ணி, முந்தானையில் முடிஞ்சு வச்சிருந்த அண்ணனை காணோமோ? எங்கே போனானோ எனக்கு தெரியாது என்றான். யோ அரட்டை, சொல்கிறத கேளு. மணி என்னாச்சு? இன்னும் என்ன பண்ணுற? எவ்வளையாவது பார்த்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்காம போன வேலையை முடிச்சுக்கிட்டு உடனே வாயா. அப்புறம் என் தங்கச்சி சந்தைக்கு வந்திருக்காளாம், செல்லை எடுக்க மறந்துட்டாளாம். உன்னை மாதிரி காளி பசங்க கையில் மாட்டாமல் பத்திரமா அவளை இழுத்துக்கிட்டு வாயா. என்னது, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காளா? சொல்லவே இல்லை. யோ, எனக்கு ஒன்று விட்ட சித்தப்பா மக. சரி, அவளை இழுத்துக்கிட்டு வரவா இல்லை இழுத்துக்கிட்டு ஓடவா? உனக்கு அப்படி ஒரு தைரியம் இருக்கா? செலவுக்கு பணத்துக்கு என்ன பண்ணுவ? வேலை வெட்டி இல்லாத முண்டாம். தண்டம். முதல்ல வேலையை பாரு. நானே உனக்கு ஒரு பெண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன். வேலைக்கு தாண்டி முயற்சி பண்ணுறேன். யோ, விளையாட்டுக்கு கூட வாடி போடின்னு பேசாதே. நீ என்னை காதலிச்சப்போ வாடி போடின்னு செல்லமாக பேசினேன். இப்போ உனக்கு அண்ணி. சரி, என்னை ரொம்ப கேவலப்படுத்தாதே. அவள் அடையாளத்தை சொல்லு என்றான். 6 அடி உயரத்தில் புடலங்காய்க்கு கைகால் முளைச்ச மாதிரி, 4 முழத்தில் இடுப்பை விட்டு நழுவுற மாதிரி புடவை கட்டி ரிப்பன் அளவில் சாக்கெட் அணிந்து அப்பப்போ முந்தானையை திறந்து மூடி பார்த்து நெஞ்சை தடவி ரசித்து சிரித்து கொள்வாள். உதட்டுக்கு மிளகாய் பழமாட்டான் சாயத்தை பூசி முகத்துக்கு சுண்ணாம்பு கலரில் பவுடரை அப்பியிருப்பாள் என்றாள். சரி என்றவன் தன் கேமரா கண்களை அகல விரித்து சுற்றுமுற்றும் விழிகளை சுழற்றினான். யாரையோ தேடுகிறாள். அவளேதான். அண்ணி என்ன அண்ணி சொன்ன அதே குட்டிதான். ஒரே ஒரு மாற்றம். புடலங்காய் இல்லை, ஒட்டடை குச்சி. அதே தொப்புள். இடுப்பில் இருக்கும் புடவை நழுவி சேரும் சகதியுமாக இருப்பதில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக புடவையை தூக்கினால் இருண்ட மழை மேகத்தை போல கண்மை கலரில் தொடைகள் வயசிற்கு ரசித்தான். ஆங்காங்கே சதை ஒட்டி கொண்டிருந்தது. ரசித்து தன் கேமரா கண்களை லாங் ஷாட்டில் செலுத்தி மிட் ஷாட்டில் லைத்து க்ளோஸ்அப்பில் தன்னையே இழந்திருந்தவன் கன்னத்தில் பலாரென்று அரைந்துவிட்டு தேகமாக எதையுமே கண்டுகொள்ளாமல் நடந்தாள் அந்த பெண். சுருண்டு விழுந்தவனை அக்கம் பக்கம் உள்ளவர்கள் ஓடி வந்து முகத்தில் தண்ணீரை அடித்து பாக்கெட்டில் உள்ள செல்லை எடுத்து கடைசியாக வந்த காலுக்கு கால் பண்ணினார்கள். அண்ணி கணவனோடு ஆட்டோவில் பறந்து வந்தாள். முடிந்தது.